Hey guys, welcome to our channel 90s Children Landy. Yes guys, இன்னைக்கு வீடியோ நினைச்சு பார்க்கும்போது அப்படியே ஹாப்பியா இருக்கு, ப்ரௌடா இருக்கு, எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இவரை பத்தி பேச போறேன் அப்படின்னு நினைக்கும் போது நான் அவரை பத்தி பேச அளவுக்குன்னா நான் கரெக்டான ஆளுதான் இல்லை. பட் கரெக்டான ஆளாக மாறிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அண்ட் இந்த வீடியோ எடுக்கிற ரீசன் வந்து வினோத் ரோரா. அவரா இந்த டாபிக்கை எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஐ ஸோ ஹாப்பி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேவையான ஒரு டாப்பிக்கை பற்றி கேட்டிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப ப்ரௌடாக இருக்கீங்க. ஓகே பரவாயில்ல, நம்ம கூட இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கேட்ட உடனே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, அவ்வளோ ப்ரௌடாக இருக்கு. ஆஹா அப்படின்னு இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி டாபிக் கேட்டீங்கன்னு கொஞ்சமாக நினச்சி பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் ஆஸ்கிங் திஸ் டாபிக். அண்ட் நான் என் பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏதாவது விட்டு போயிருந்தா, ஏதாவது மறந்து போயிருந்தா, நீ இதை பற்றி சொல்லலை அதை பற்றி சொல்லலைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ட் 2 வேணும்னா ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு யார் பற்றியாவது பேசணும், யார் டாபிக்காவது எடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது டாபிக் வேணா கூட சொல்லுங்க, ஐடியா நான் பண்ணுறேன். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்டிங் அண்ட் தேங்க்யூ. அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்கு போயிடுவோம். ஓகேவா, வாங்க. '90s Kid Da Nandi. எஸ் பாய்ஸ், இந்த இவரை பற்றி யாரை பற்றி பேச போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். The great, 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 great legend and still the real Prime Minister of India, APJ Abdul Kalam sir. Yes, the real Prime Minister for me. ஒரு மாதிரி எமோஷனலாகவும் ஒரு மாதிரி ப்ரௌடாகவும் இதை பற்றி பேச போகிறோமே அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ப்ரௌடாக இருக்கேன், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு கண்டென்ட் ஐடியா கொடுத்த உடனே டே ஒன்னுலேருந்து அவரை பற்றி படிக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, அவ்வளோ ப்ரௌடாக இருக்கு, கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. ஒரு மாதிரி ஆஹா, நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜீனியஸ் இருக்கிற இந்தியாவில் நம்ம வாழ்ந்துருக்கோம். பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது நான் தான் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளோ ப்ரௌடாக இருக்கு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ஓகேவா. நான் வந்து பார்த்து இருந்தேன், நான் தப்பாக சொல்லிருக்கிறேன், அதில் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா, மேபி தெரியாதவங்களுக்கும் இது நியூவாக இருக்குங்க. இது சில பாயிண்ட்ஸு சில விஷயம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ரீகால் மாதிரி இருக்கட்டும். ஓகேவா, நம்ம அப்துல் கலாம் சாரோட டேட் ஆஃப் பர்த் வந்து அக்டோபர் 15, 1931 ராமேஸ்வரம். ஓகே, அவரோட ஃபுல் நேம் வந்து நான் வந்து நான் பேர் நான் போட்டு காமிச்சிடுறேன். ஓகேவா, அவர் வந்து அவர் மட்டும் ஹம்பிளான ஒரு பர்சன் இல்லை. அவர் இவ்வளோ ஹம்பிளாக இருக்கிற காரணம் அவர் ஹோல் ஃபேமிலி. அவர் ஃபேமிலியே ஒரு ஹம்பிளான ஃபேமிலியாக இருக்கிற ஒரு ஆளு அவரு, அவர் ஃபேமிலி. அண்ட் அவர் சின்ன வயசுல நியூஸ் பேப்பர்லாம் வச்சுருக்காங்க, அவங்க ஃபேமிலிக்காக, ஹெல்த்துக்காக. ஸோ நம்ம சைடில் ஏதாவது பண்ணுவோமே அதுக்காக அந்த நியூஸ் பேப்பரை விற்ற ஒரு பர்சன் அவரே ஹெட்லைனாக இருப்பாருன்னு அவர் நினைச்சிருப்பாரா தெரியல.
அண்ட் அவர் படிச்சது வந்து உங்களுக்கே தெரியும் போட்டிருக்கேன். ஏன்னா தப்பா சொல்லிட்டேன்னா அது தப்பாயிடுவேன். ஸோ அதனால இந்த விஷயத்த விளையாட வேண்டாம். ஸோ அதனால எனக்கு எது ப்ரொனவுன்ஸ் பண்ண எனக்கு கரெக்டாக வரலையோ நான் இதை போட்டுடுறேன். ஓகேவா? இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம சொல்றதே கரெக்டாக சொல்லணும்ல. நேராகணுமா சொல்லிட்டு அது பார்க்கறவங்களுக்கு தப்பா போய் சேரக்கூடாது. ஸோ அதுக்குதான் அவர் வேலை செஞ்ச இடம் வந்து உனக்கே தெரியும். ஸோ இப்படி சொன்னா எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. கலாம் சார் வந்து மிசைலை டெவலப் பண்ற ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காரு நம்ம இந்தியாவுக்கு. அண்ட் வந்து கலாம் சார் வந்து 11th பிரைம் மினிஸ்டரா வந்து வந்திருக்காரு நம்ம இந்தியாவுக்கு. ஸோ ப்ரௌடு. ஓகே பாய். ஆக்சுவலா இதுல ஒரு விஷயம் என்னன்னா நான் இந்த அவர் பத்தி அவர் ஹிஸ்டரி படிக்கும்போது மோஸ்ட் ஆஃப் எல்லா எழுத்துமே அவருக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறது, மோட்டிவேஷன் பண்ணுறது, அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நான் எந்த எந்த இதில் போய் படித்தாலும் எந்த வீடியோவில் போய் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டாலும் எல்லாமே பொதுவாக சொல்றது அவர் பிடிச்சதே ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட ஃபியூச்சரே ஸ்டூடெண்ட்ஸ் நம்பிதான் இருக்குது அப்படின்னு அவர் நம்பினாரு. ஆனா இப்ப பார்த்தா அவர் நம்பிக்கையில துருதுருவா உடஞ்சிருக்கோம் பாவம். நான் சொன்ன மாதிரிதான் அவரோட ஃபேமஸான கோட் ஒன்று எனக்கும் பிடிக்கான கோட். brain 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 transform into thoughts and thoughts result in answers. Okay? Yeah, guys. நம்மளோட ரியல் பீப்புள்ஸ் பிரசிடென்ட் வந்து அவரு பாஸ் ஆன இயர் அண்ட் டேட் எப்போனா ஜூலை 27, 2015. அப்போ கூட பாருங்களேன் அவரோட கடைசி நிமிடங்கள் சொல்லுவாங்க. அது வந்து அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் செலவு பண்ணிருக்காரு அவரோட லாஸ்ட் மூமெண்ட்டை. இது மேஜிக்கலாக இது வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்கு. அவர் லாஸ்ட் மூமெண்ட்டுக்கு பாருங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸோடயே தான் அண்ட் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. அவர் நியூஸ் பேப்பர் போடணுக்காகவே ரொம்ப சீக்கிரமாக ஏற்றிப்பாராம். ஓகேங்களா? சீக்கிரமாக ஏற்றிட்டு நியூஸ் பேப்பர்லாம் போட்டு வருவாங்க. ஓகேவா? அது படிக்கவும் செய்வாராம். அந்த நியூஸ் பேப்பர் போடுற டைம்லையும் சரி படிக்கிறது அப்படியே விட்டுடுவேன். அது 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 டைமில் கரெக்டாக ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் வந்து அவர் பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஒர்க் கொடுக்கப்பட்ட ஜாப் அப்படின்னு அவர் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தார். அதை வந்து அவர் பர்சனல் லைஃப் எதுவுமே யூஸ் பண்ணிக்கல. அவருக்குன்னு எதுவுமே எடுத்துக்கல. அவரு அந்த ஒரு ஒர்க்கிங் பர்சனாவே ஒரு எம்ப்ளாயரா நினைச்சு ஒர்க் பண்ணிக்கிறாரு ரெசிடென்ட்டா. ஸோ அவருக்குன்னு அந்த பிரசிடென்ட்டோட பவர் யூஸ் பண்ணி என்ன வேணா பண்ணிக்கலாம் இல்லையா? யூ நோ தட் இல்லை? அவர் பிரசிடென்ட்டா இருக்கும்போதே ஒரு சிம்பிளான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. சொன்ன மாதிரிதான் அவர் அவர் என்டர்டைன்மெண்ட்டு ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவாரு? நான் வந்து கேட்டேன். நான் சர்ச் பண்ணிட்டேன். யாருக்குமே தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு என்னென்னமோ தேடி பார்த்தேன். ஓகேவா? எனக்கு ஆன்சர் வரல. எல்லாமே அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுனா பிடிக்கும்.
அவரு ஸ்டூடெண்ட்ஸ்ல பேசுறதுலாம் அவரோட என்டர்டைன்மெண்ட் அப்படி இருந்தது guys. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ். நான் பார்த்து ஏன் சொல்றேன் அப்படியே நக்கப் படி சொன்னால அப்படின்னா எனக்கு எனக்கு அப்படி வராது ஓகேவா அது அப்படியே ஸ்லோல வரணும் ஸ்லோல வர்றதுதான் ஸோ அப்படி பார்த்து நான் அப்படியே சொல்லிடுவேன் ஸோ அதனால எக்ஸ்கியூஸ் பண்ணுவேன் அதான் போட்டுக்கேன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ல பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மோர் தென் பொலிட்டிக்கல் விஷயங்களாம் பேசுறது இல்லை எஸ் அவரோட ஸ்ட்ராங்கான பிலீவு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இந்த இந்தியாவோட டெவலப்மெண்ட்டு இந்த இந்தியாவோட ஃபியூச்சரே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கையில் தான் இருக்காரு ஸ்ட்ராங்காக நம்பிக்கிறாரு நம்பிட்டு இருந்தார் ஓகேவா மேபி அவர் இப்போ இருந்தாருன்னா பாவம் அந்த மனுஷன் கலாம் சார் சின்ன வயசுலேருந்தே அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக சயின்ஸு ஃப்ளைட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஃப்ளைட்டு அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு அதை பற்றி படிச்சுட்டு அதை பற்றி கேள்விப்படுவாரா அவர் அதை பற்றி படிச்சுட்டே இருப்பாரா சயின்ஸ் வெளியே படிப்பாரா இந்த விஷயம் வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொல்லியிருக்காரு அவரோட டீச்சர் ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு அன்னிலேருந்து எனக்கு இந்த ட்ரீம் மேலே எனக்கு நம்பிக்கை வந்தது உன் ட்ரீம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணு நீ கண்டிப்பாக சக்சீட் ஆவ அப்படின்னு சொல்லி அவருக்கு அவங்க மோட்டிவேஷன் கொடுத்தாங்க அன்னிலேருந்து அப்போ அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவருக்கு ரொம்ப ஹை ஓப்பனிங்காக இருந்துச்சு அவரோட கெரியர் பற்றி கேட்டிருந்தேன் ஸோ என் கலாம் சார் வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்காரு போல கலாம் சார்னால இந்தியா வந்து ஸ்பேஸ்க்கு போற அளவுக்கு மாறிட்டு வந்துட்டு இருந்துச்சு ஸ்ட்ராங்கா கலாம் சாரோட நியூக்ளியர் ப்ராஜெக்ட் தான் போட்டுருக்கு இதுதான் இது வந்து ரொம்ப ஃபேமஸான நியூஸ் அண்ட் மாஸான நியூஸ் லைக் நம்ம இந்தியாவுக்கே டங்கு கொடுத்த மூமெண்ட் அது இது போட்டுட்டேன் அண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணோம்ல ஸோ 1998 வந்து அப்போதான் பண்ணியிருக்காங்க அதை எப்படி பண்ணி கொடுத்தாங்கன்னா மாசான விஷயமே ஏன்னா நம்ம இந்தியா வந்து எங்கே டெவலப் ஆக போதோன்னு அது ஒரு விஷயத்தினால எல்லா கண்ட்ரியும் நம்ம மேலே உட்காந்து இருந்துட்டு முக்கியமான கண்ட்ரி அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்ட்ரியாக சில கண்ட்ரி தான் நம்ம மேலேயே கண்ணாக இருக்கும் அதெல்லாம் மீறி அவர் இந்த டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸி guys இட் இஸ் நாட் ஈஸி அதான் ஆல்ரெடி சொன்னாங்க 11th பிரசிடென்ட் அண்ட் 2002 பிரசிடென்ட் ஆனார் மற்ற பொலிட்டிஷியன்ஸ் விட இவர் வந்து இன்னும் என்ன சொல்றது எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகிறது அங்கெல்லாம் நடந்துக்கிறது இன்னும் அவர் வந்து க்ளோஸ்னா ஸ்டூடெண்ட்ஸ் போகிறார் அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸை போய் மீட் பண்ணது மோட்டிவேஷன் ஃபீஸ் கொடுக்கறது அவங்க கேள்வி கேளுங்கன்னு சொல்லி அந்த கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்லுவாங்க guys இதெல்லாம் கேள்வி கேட்கவே கூடாது சொல்கிற டைமு அப்போ ஒரு பிரசிடென்ட் ஒரு இடத்துக்கும் போய் என்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு கேட்டுருக்காரு ஏன்னா அவர் ஸ்ட்ராங்காக நம்பியிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ்னால இந்த இந்தியா மாறும்னு அப்புறம் நான் கேட்டிருந்தேன் அவரோட பர்சனல் ஹேபிட்ஸ் என்ன அவரோட ஃபேவரட்டான திங்ஸ் என்ன அதாவது ஃப்ரீ டைமில் என்னென்ன பண்ணுவார் அவர் ரொம்ப பிஸியான ஆள் அவர் ஃப்ரீ டைம்லேயும் இருக்காதுன்னு தெரியும் சும்மா கேட்போமே என்ன வருதுன்னு பார்க்கலாம்னு கேட்டேன் எதுவே பாருங்களேன் அவருக்கு புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும் அவங்க கவிதைனா எழுதுவாங்களா காய் இவர் வந்து வெஜிடேரியன் ஃபுட்லாம் விரும்பி சாப்பிடுவாரா அதுக்கான ரீசன் அவர் சொல்லியிருக்காரு கேட்டிருக்காங்க
எதனால நீங்க வந்து வெஜிடேரியனா மாறுனீங்க அப்படின்னு போது அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால வெஜிடேரியனா மாற வேண்டிய அவசியம் வந்துடுது. அந்த நான்வெஜ் இருக்கிற காசுல வேற ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு அவரு புக்கு வாங்கிட்டு இல்லை வீட்டு செலவுனா அதுதான் போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு பழகி போச்சு, எனக்கு நல்லா இருக்கு வெஜிடேபிள் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதான் சொன்னேனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்க சொல்லி அவர் பதில் சொல்றது இது அவர் ஃப்ரீ டைம்க்கு பிடிச்ச விஷயம் காய். ஃப்ரீ டைம்ல நம்ம இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிற மாதிரி சாப்பிட்ற விஷயம் மியூசிக் இதெல்லாம் வந்து ஃப்ரீ டைம்ல பண்ணலாம். இது கூடவா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றது வந்து ஃப்ரீ டைம்ல பண்ற ஒரு ஆக்டிவிட்டியா? அலன் சார் ரைட் பண்ண புக்ஸ் இருக்கு, வேணும்னா நீங்க வாங்கி படிக்க. நானும் வாங்கி படிக்கலாம்னு இருக்கேன் வாய்ஸ். புக்கு படிக்கணும்னு நினைப்பேன், புக்கும் வாங்குவேன், ஒரு 2 பேஜ் படிப்பேன். அதுக்கப்புறம் அதை பொறுமையா படிக்கிறதுனா எனக்கு பொறுமை இல்லை வாய்ஸ். ஏன்னு தெரியல, புக்கு படிக்க ரொம்ப வெரி பேட் தான். இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கலாம் சார் புக்கே படிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் சொல்ற ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் படிக்கலாம்னு நீங்களே சொல்லுவேன். அண்ட் நீங்களும் படிங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு ஆசை, கலாம் சாரோட ட்ரீம் 2020 அது என்னன்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ இந்தியா 2020 நான் வாங்கலாம் படிக்கலான்னு இருக்கேன். நான் கேட்டிருந்தேன் கலாம் சாரோட லாஸ்ட் மூமெண்ட் என்னவா இருந்துச்சு. அவர் ஜூலை 27 வந்து ஒரு காலேஜ் போயிருந்தாரு. காலேஜ் பேசிட்டு இருந்தார் வழக்கம் போது. அப்போ வந்து அவர் அவர் ஸ்கிப் ஆயிட்டாரு, மயக்கம் வந்துருச்சு. அதுதான் ஃபைனல் மூமெண்ட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸில் தான் நான் கேட்டிருந்தேன் கலாம் சாரோட இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் என்ன அவரோட லைஃப்லயே அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு நாள் அவர் பிரசிடெண்டா இருக்கும்போது வெளிநாட்டுல நம்ம கலாம் சார் வந்து வெளியே கிளம்பிட்டு இருந்தாரு. அப்போ அவர் கூட செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து இருந்திருந்தாரு. ஓகேவா, அவர் வர்றதை பார்த்து ஷூவை ரிமூவ் பண்ணிக்கிறாரு. ஓகேவா, அதோட ரூல்ஸ் கலாம் சார் பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் தனியாக கூப்பிட்டு தேங்க்ஸ் பண்ணாரு. வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லி அவரை வந்து அந்த மூமெண்ட்டே ஸ்பெஷல் பண்ணி வச்சாரு. அது தேவையில்லைங்க, அவர் வரைக்கும் அவர் பண்ணிட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, பட் அதை நோட்டீஸ் பண்ணி யார் இது பண்ணுவாங்க? தேங்க்ஸ் சொல்லி இவ்வளோ பாயிண்ட் பண்ணி உங்கள் மீது அதான் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரெஸ்பெக்ட் இதுதான் ரெஸ்பெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவர் பிரசிடெண்டா முடிச்சுட்டு போவாங்க, வீட்டுக்கு போகும்போது ஒரு பேக் 2 பேக் எடுத்துட்டு போவாங்க. அதுல என்னன்னா அவரோட ட்ரெஸ்ஸு, அவரோட சில புக்ஸ் தான், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆனா ஒரு 2 சூட்கேஸ் வரும், சிலது புக்ஸு, சிலது அவரோட ட்ரெஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் படிச்சா ஒரு வீடியோவில் நான் கேட்டேன். ஓகேவா, அது ஃபேமிலியும் யாராவது மீட் பண்ணுறாங்கன்னா அவரோட செலவுல தான் அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்புறது. இந்த மாதிரி அவருக்கு வர சேலரியில தான் வீட்டுக்கு கொடுப்பாங்களாம். அவரோட காசை மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுலேருந்து எக்ஸ்ட்ராவா எதுல அவருக்குன்னு பர்சனலாக ரெசிடென்ட்டாக இருக்கும்போது அவருக்குன்னு தனியாக எதுவுமே பண்ணிக்கவே இல்லை. அவருக்கு வந்து கலாம் சாருக்கு வந்து பார்ட்டி லக்ஸூரியஸான பிளேஸு
ஒரு பெரிய ஆசை மீட் பண்றதை விட ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றது அவர் அவ்வளோ சந்தோஷம் கொடுக்குற விஷயமா. அதுக்கு நிறைய டைம் கொடுப்பாராம். எப்படி இப்படி இப்போதான் ஒரு விஷயம். கலாம் சாரோட ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து ராக்கெட் வேற. ஸோ ராக்கெட்டை ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேவா, எல்லாரும் வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து பிரேக் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் கலாம் சார் வந்து இதுக்கு நானும் காரணம், மெசேஜ் நான் பார்த்துட்டேன், எனக்கும் இதோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன், இது நானும் ஒரு டீமாக இருக்கனால எனக்கும் இதை பண்ணிட்டு அந்த ஃபெயிலியரை அவர் எடுத்துக்கிறாராம். ஓகேவா, நெக்ஸ்ட் மிஷனில் அவர் சக்சீட் ஆகிட்டாங்க காய்ஸ். ஸோ சக்சீட் ஆகிட்டு என்ன சக்சீட் மெயினான ரீசன் எப்படின்னு சொல்லி சரி ஓகே எனக்கு ஆக்சுவலாக வருது. பட் வேணாம். அவரை அவரை பற்றி படிக்க 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 அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி பிடிக்கும். ஓகேவா, ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஆல்ரெடி இவர் பிடிச்சதுனால எனக்கு யாருமே பிடிக்காம இருக்கு. ஓகேவா, இப்போ படிக்க 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 இப்போ இன்னும் ஜாஸ்தியாக பிடிக்காம போகுது. சிம்பிள். எஸ் எஸ் இந்த பாயிண்ட் வந்து ஒரு ஃபன்னான பாயிண்ட்டு. அண்ட் நிறையா மக்கள் வந்து அவரோட ஆக்சிடென்ட் பற்றி கேட்டிருப்பாங்க. ஓகேவா, அவரோட ஆக்சிடென்ட் ஏன் மாற்றலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலாம் சார் வந்து திருப்பிட்டே சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த காலம் இருக்குன்னா அவரோட ஆக்சிடென்ட் கலாம் சார் வீணை ரொம்ப பிடிக்குமா, அவருக்கு ப்ளே பண்ண ரொம்ப பிடிக்குமா, வீணை ப்ளே பண்ணுறது. அண்ட் கேட்கவும் இஷ்டமா மியூசிக் கிளாசிக்கல் மியூசிக் வீணை வாசிக்கிறது இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா கேட்கறது. அவர் கடைசியாக பேசின வார்த்தைகள் என்னென்னா கிரியேட்டிங் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் இந்தியா. அதான் அவரோட ஸ்ட்ராங் தெரியவே இந்த இந்தியாவோட ஃபியூச்சர், இந்த இந்தியாவோட மூச்சே வந்து யங்ஸ்டர்ஸ்னாலதான் அப்படின்னு நம்பிக்கை இருந்தாரு. ஆஹா ஓகே. கலாம் சார் எப்பவுமே கேள்வி நான் பதில் சொல்றேன் அப்படின்னு இருப்பாரு. அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேள்வி கேட்கறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்களாம், எப்படி நான் உங்களை மாதிரி வருது அப்படின்னு. அவர் வந்து சிரிச்சுட்டே சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறமா என்ன மாதிரி வேலை வளர்த்துக்கணும், பசங்களை சிரிச்சு எடுத்து பசங்களை அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது, அவரோட ட்ரீமை பற்றி அவங்க ஸ்டடீஸை பற்றி மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தது. இவரோட ஃபுல் லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 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 யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ். அவருக்குன்னு ஒன்றுமே இல்லை. அவரை பற்றி பார்த்தா பாதி அவரோட 90% ஒரு விஷயமே ஸ்டூடெண்ட்ஸ் தான், யங்ஸ்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் 10% இந்த பிரசிடென்ட் சயின்டிஸ்ட் இது எல்லாமே 90% ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் தான் அவன் மைண்டு ஃபுல்லாக. நான் கேட்டேன் கலாம் சாரோட லாஸ்ட் ட்ரீம் என்ன அப்படின்னு. கேட்கும்போது கலாம் சாரோட லாஸ்ட் ட்ரீம் அண்ட் பெஸ்ட் ட்ரீம் என்னவா இருந்துச்சுன்னா யூத் அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா படிக்கணும். ஓகேவா, சயின்டிஃபிக்காக நம்ம எல்லாமே க்ரோத்தாக இருக்கணும், நல்லா க்ரோத்தை பார்க்கணும், அண்ட் ஆனஸ்டி ஆகணும். ஆனஸ்டியாக அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சரி ஓகே, ஐயோ என் வாயில கண்ட்ரோல் பண்ண முடியல, சரி சீரியஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அண்ட் 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 யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே எல்லாமே இருக்கணும். ஒர்க்காக இருக்கட்டும்,
எந்த கெரியராக இருக்கட்டும், ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், நல்ல விஷயங்களா எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்னு ஒரு this all the things. ஆக்சுவலாக நான் கேட்டுதான் இருந்தேன். அப்படி என்னன்னா கலாச்சாரம் வந்து எப்பவுமே 2020 வர அது அது மீனிங் என்னன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு தான் வந்து வந்திருக்கு. ஸோ அவரோட 2020 ட்ரீம் என்னன்னா, அந்த வீட்டிலே டெஸ்ட் பண்ணும்போது நிறைய கேள்வி கேட்டாங்க. ஊரோட அமைதிக்காக தான் நான் பண்ணது அண்ட் டெவலப் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணது. நம்ம இந்தியா எதுக்குமே குறைஞ்சது இல்லை, இது பண்ணுறதுக்காக தான் பண்ணது. அண்ட் சண்டை போடுறதுக்கோ அழைக்கிறதுக்கோ நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாரு. எஸ் guys, yes, இதான் கலாம் சார் பற்றி கேட்ட விஷயம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வினோத் ப்ரோ. நீங்கள் கேட்ட கண்டென்ட்டை நான் போட்டுட்டேன் அண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். நீங்கள் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பவர்ஃபுல்லான டாபிக் கேளுங்க அண்ட் ஜாலியான டாபிக்காக இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஐடியா ஏதாவது கொடுங்க இந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நம்ம சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அப்புறம் நம்மளோட சேனலோட ஐடி இதுதான். அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட ஐடியும் இதுதான். ஸோ டிஎம் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஐடியா இருந்தாக்கா, ஏதாவது சொல்லணுன்னா, என் சேனல் பற்றி ஏதாவது சொல்லணுன்னா, கண்டென்ட் பற்றி ஏதாவது சொல்லணுன்னா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண. This is Nidhi. Bye.